நீங்கள் உலகமெங்கும் போய் இஸ்ரவேல் இதுவரைக்கும் நானாகட்டும் நீங்களாகட்டும் இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமே நாம் சுவிசேஷத்தை அறிவித்தோம். இனி அடுத்து நீங்கள் செல்ல வேண்டியது உலகமெங்கும் போக வேண்டும். அதற்கு முன்பாக சில காலம், ஒரு குறிப்பிட்ட காலம், இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர்கள் உலகமெங்கும் போகக்கூடாது. யூதர்களுக்கு மட்டுமே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், அந்நியர்களுக்கு அல்ல. ஒரு குறிப்பிட்ட காலம். அந்த குறிப்பிட்ட காலம் முடிவடைந்த பிறகு பேதுருவின் மூலமாக புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது துவக்கப்படும். அதுவரைக்கும் யூதர்களுக்கு மட்டுமே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அப்படியாக புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். எதிர்கால திட்டத்தை சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். சீஷராக்கி அடுத்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு உலகமெங்கும் போய் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவித்த பிறகு யார் வருகிறார்களோ அவர்களுக்கு, உலகத்தில் உள்ளவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை தர வேண்டும் என்றால் ஒரு கூட்டம் ஒன்று புறப்பட்டது. இவனுங்களுக்கு பைபிள்ல கூட தெரியாது. கர்த்தர் இந்த பக்கம் போக சொன்னா இவங்க எந்த பக்கம் போவாங்க. அது அந்த மாதிரி ஆளுங்க. நீ வடக்கே செல்ல சொன்னால் இவங்க தெற்க போவாங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உலகமெங்கும் போய் நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை கொடுங்கடா அப்படின்னா இல்லை அப்படின்னுவாங்க. கேட்டா அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் ஆரம்பத்திலே இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை கொடுத்தாங்க. அதனால் நாங்களும் ஞானஸ்நானம் இயேசுவின் நாமத்தினால கொடுப்போம் அப்படின்னு குருட்டுத்தனமா இருப்பாங்க. முழுமையான ஞானத்தை படிக்காம, முழுமையான பைபிளை படிக்காம, ஏதாவது ஒரு மூலையில ஒரு சம்பவத்தை படிச்சு அதையே படிச்சு தொங்குவாங்க.